முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களே, நானே கேட்குறேன், அவ்வளோ கொடுக்குறீங்களா? 5000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, எல்லாம் ஓகே. எங்கேருந்து கொடுக்க போகிறீங்க? இந்த 10 ரூபா டாஸ்மாக் கொள்ளை, பகல் கொள்ளை அடிக்கிறீங்களே, எந்த மாநிலத்திலும் அடிக்காத கொள்ளை அடிக்கிறீங்களே, குவார்ட்டருக்கு 10 ரூபா, ஒரு ஃபுல்லுக்கு 40 ரூபா. அதுக்கு ஏதாவது நீங்கள் கொடுக்குற தொகை எல்லாமே டாஸ்மாக் தான் போகுது. எப்படி அவன் பிடிங்கிட்டு போகிறான்? இங்கே விட்டதை அங்கே பிடிச்சிட போகிறீங்க. உண்மையாக சொன்னால் இங்கே விட்டதை டாஸ்மாகில் பிடிச்சிட போகிறாரு. எந்த மாநிலத்தில் அது 10 ரூபா கொள்ளடிக்கிறாங்களா குவார்ட்டருக்கு? ஒரு குவார்ட்டருக்கு 10 ரூபானா ஒரு ஃபுல்லுக்கு 40 ரூபா. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ வருமானம் வந்துட்டு இருக்கு? அப்போது இவர்கள்லாம் என்ன சொல்கிறது? எங்கேயோ விட்டு எங்கேயோ ஒரு 5000 ரூபா கொடுத்துவிட்டு இவங்கெல்லாம் மகளிரே, மக்களே, பெண்களே, உங்கள் குடும்பம் குட்டி நல்லா இருக்கணும் தான் நான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன். இவனுங்களுக்கு ஆட்சிக்கு ஜென்மத்துக்கு வரமாட்டானுங்க. குட் பை தான். இங்கே கொடுக்குற மாதிரி கொடுத்துவிட்டு அங்கே அடிச்சுவானுங்க கொள்ளைய. எம்ஆர்பி 140 போட்டால் தானே வாங்கணும். இனிமே எங்கள் ஆட்சியின் அதிகாரத்தில் எம்ஆர்பியில் என்ன இருக்கோ அந்த தொகை தான் வாங்கப்படும். இது வரைக்கும் ப்ரீவியஸாக இருந்தவங்களும் பண்ணல. ப்ரீவியஸாக நான் பேரை சொல்ல விரும்பல, அவங்க ஆட்சியில் நடக்கலை, அவங்களும் பண்ணாங்க. ஆனால் ஒன்று, வருங்காலத்தில் என்ன எம்ஆர்பியில் போட்டிருக்கோமோ அந்த பணம் தான் பெற்றுக்கொள்ளப்படும். நீ ஆத்திரம் அடங்கணும்னா த்ரிஷான்ற அந்த நெஞ்செழுத்தம் முடிச்ச அவங்க அம்மா அமைச்சாலும் சரி, எவ்வளோ அமைச்சிருந்தாலும் சரி, போனா பாரு இந்த கமலஹாசன் கிட்ட திமிர் எடுத்து போனான்ல, அதற்கு பனிஷ்மெண்ட்டாக எவனுமே ஒரு விளம்பரத்தை ஜிஆர்டிலாம் முக்கியமாக விளம்பரத்தில் எங்கேயும் யூடியூப்லேயோ பேனர்லேயோ எங்கேயுமே நான் பார்க்கக்கூடாதுரா. நான் பார்க்கக்கூடாது, சர்வ வெறியில் இருக்கேன். எனக்கு அப்போ தான் ஆத்திரம் அடங்கும். அவனே அவள் போறா பாரு, இந்த தக் லைஃப் படத்துக்கு கிஸ் அடிக்கிறாளா, போறா பாரு, அப்போ தான் ஆத்திரம் அடங்கும். வெறியும் கமலா கிழிச்சு பல்லெல்லாம் புடுங்கி தனித்தனியாக எடுத்துருவேன். எவனும் அவன் விளம்பரத்தை போடக்கூடாதுடா நாய்ங்களா. ரின்னாது ஏதாவது ஐஸ்கிரீம் விளம்பரம், எந்த நாதாரி விளம்பரத்துலையும் அந்த த்ரிஷாவை நான் பார்க்கக்கூடாதுரா. அப்போ தானே ஆத்திரானும். அவள் வீட்டில் பொட்டி பாம்பாக கிடப்பாடா, அவளை கிழிச்சு தோலை தூரம் ஊசி தொங்க விட போகிறேன். சொல்லிட்டேன், மரியாதை சொல்லிட்டேன், நான் தான் அதிகாரம். மவனை அதை மீறி போட்டிங்களோ மவனை உன் கம்பெனியா தொலைச்சிடுவேன். எனக்கு தெரியாது, சொல்லிட்டேன். எவனுமே கிழிச்சு தூரத்துக்கு போடு. யூடியூப்லேயோ விளம்பரத்துலையோ டிவிலையோ நம்ம பார்க்கக்கூடாது. அந்த த்ரிஷா நான் பார்க்கக்கூடாது. கிழிச்சு நாரா கிழிச்சு திமுகவை கூட்டணி கட்சியெல்லாம் நாரா கிழிச்சு தூக்கி உரமா போட்டுருவேன், தூக்கி துவம்சமா தூக்கி போட்டுருவேன். ஒரு மண்ணுகாவாது. நீ சிரி, நல்லா சிரி, மக்கள்லாம் உன்னை பார்த்து சிரிப்பாங்க. நீ கறி எடுத்து உனக்கு வீட்டில் வாங்கி வச்சுக்கோ. நீ 2026 தேர்தலில் நீ கறியை வாங்கி வச்சுக்கோ. நீ பார்த்து தியானமும் கறி எடுத்து பூசிப்ப. ஓடுவானுங்க, எல்லாம் திருத்த முடியாது, ஓடுவானுங்க. அப்புறம் ரஜினி, உன் 2 பொண்ணையும் நான் ரொம்ப கேட்டேன்னு சொல்லு. என்ன உன் 2 பொண்ணையும் ரொம்ப விசாரிச்சேன்னு சொல்லு. நீ தான் பயங்கரமான பொம்பளை பொறிக்காச்சுல, எல்லாம் ஒரு பொம்பளையும் விட மாட்டேன்ல. எல்லாரும் வெறிக்க சொல்லு, காலை வெறிக்க சொல்லுவல. ஒரு 2 பொம்பளையும் நான் கேட்டேன்னு சொல்றான். இப்போ மௌனம் பேசியது ரீரிலீஸ் பண்ணிட்டாங்களாம். ஏய் உமாகிருஷ்ணன் பரமா, இப்போ என்ன பண்ற? அவங்க அமீருக்கு போனை போடு, அந்த மௌனம் பேசிய ப்ரொடியூசருக்கு போனை போடு. ஈத்தர நாயே போனை போட்டு, என் மாப்பிள்ள உங்களை ரொம்ப விசாரிச்சான்னு கேட்டான். என் மாப்பிள்ள உங்களை ரொம்ப கேட்டாரு. அமீர் போய்கிட்டு ஃபோன் பண்ணு, என் மாப்பிள்ள ரொம்ப கேட்டாரு. த்ரிஷா மேடம் பிடிக்கும்ல, அவனுக்கு சாப்பிட்டேல, அவன் ப்ரொடியூசருக்கு ஃபோன் ஃபோன் போட்டு, ஏய் நீ தான் சாப்பிட்டேலடா, 20 வருஷம் நீ சாப்பிட்டுருப்பல மலம், த்ரிஷா மலம். என் மாப்பிள்ள கேட்டாரு, உன் கை காலெல்லாம் சுகமா இருக்கான்னு கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ஃபோனை வச்சுரு, மற்றது நான் பார்த்துக்கிறேன். மெகாஸ்டார் சிரஞ்சீவி அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். யாரு? த்ரிஷா மலம்னா ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. பயங்கரமான பொறுக்கி பையன். பிடிக்கணும்ல அவனுக்கு சிரஞ்சீவி, மெகாஸ்டார் சிரஞ்சீவியா. அவன் மலத்தை நான் அனுப்புவேன், இல்லை ஊட்டி விடவும் சொல்றேன். ஊட்டி விடணுமா சொல்லு, கூட்டு வரேன். ஊட்டி விடுவா, சாப்பிடணும். இல்லை பார்சல் அனுப்புவேன், பார்சல் அனுப்பி அந்த மலத்தை நீ சாப்பிட்ட வீடியோ போட்டுருணும். அதே மாதிரி வாழையா பொறுக்கி பையன், பயங்கரமான மீசெல்லாம் வச்சிருப்பான், பயங்கர மீசெல்லாம். வாழையா பொறுக்கி பையன். நான் தான்டா வந்துட்டேன், விளக்கண்ண பிடுங்க முடியாதுல்ல, ரவுடி அவன். அடியாலாம் வச்சு பிரபாஸ்லாம் அடிப்பானா என்னடா? அப்போ நான் வந்துட்டேன்டா. டேய் ஆந்திராவுக்கு பார்சல் அனுப்புடா வாழையா, கம் டு மை ரூமா. எப்படி எல்லாரும் இரு, பெரிய மயிறு இவரு, கம் டு மை ரூம். இப்போ நீங்கள் சாப்பிடல அவன் மலத்தை, உன் மீசை பிச்சு சார்லி சாப்பிள் மீசை மாதிரி தூண்டு ஆக்கிடுவேன். எப்படி சார்லி சாப்பிள் மீசை மாதிரி பிடிங்கிடுவேன் எல்லாத்தையும். ரவுடியா நீ, பொறுக்கியா நீ? மாவனை பார்சல் அனுப்புறேன், நீ சாப்பிட்டு வீடியோ அனுப்புவோம். பாலையா பொறுக்கி பையன், கம் டு மை ரூமா. பாலையா பொறுக்கினாயே மாவனை. உன் அம்மா இருக்கால ஈத்தர லோலாயி இருக்கால, எங்கடி ஓட போறாவ, எங்கடி போறாவ?
இந்த ஈத்தர நாயவ எச்சகலை பண்ணியவ நான் தாண்டி அதிகாரம். எங்கடி ஓட போறா? யாழை விட்டு அவ 2 காதையும் பிடிச்சி சேர்த்து அப்படியே தூங்கிடுவாங்கடா. 2 காதையும் தரன்னு பிடிச்சி தூக்கின்னு வந்து முன்னாடி உட்கார வைப்பானுங்க. நான் தாண்டி அதிகாரம். இவன் என்ன கெஞ்சுற வருவ? எங்கடி ஓட போறான் லோலாயி உமாகிருஷ்ணன்? 2 காதையும் பிடிச்சி உட்கார வச்சிட்ட பிறகு அவன் 2 காதையும் நறுக்கிடுவேன். முதல்ல 2 காதையும் நறுக்கிடுவேன். அது தக்லீஃப் படத்துல பயங்கரமான என்ஜாய்மெண்ட். யாரு? த்ரிஷா. ஆட்டே அப்பா கம்பளம் செம என்ஜாய்மெண்ட்டான். அப்படி விளையாண்டுருக்காங்க. அப்படியே கிஸ்ஸை பார்க்கணுமே. ஓ பின்னாடி ஆயிடும். எப்படி நெஞ்செழுத்த முடிச்சவளே எவ்வளோ திமுருங்க சப்பை விரல வாயில் வச்சுட்டு சுப்பிட்டு இருப்பான். நம்ம சப்பையாக இருந்தால் சுப்பிட்டு போவா அவன். ஓனே என்ன நெஞ்சு எடுத்துருக்கணும். அப்படி போய் அடிக்கிறாங்களாம். வந்துட்டு கமலும் ஷியாவும் அப்படியே வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. அப்படி அம்மனமாக வச்சு என்ஜாய் பண்ணியிருப்பாங்களா இருக்கும். இப்போ பிச்சு தனித்தனியாக விட்டுவிடா. டேய் திஷா, உன்னை தனித்தனி ஆகிட வேண்டியது. திமுருகணும் உனக்கு போறதுக்கு நாய வாயெல்லாம் உடச்சிருவேன். வர இது கச்சேரி உனக்கு பாரு. மயிரை பிடிங்க. இதோ இந்த சம்பளம் இந்த சம்பளம் இருக்குல்ல, இந்த சம்பளத்தில் தான் என்ன பண்ணுவேன், ரிஷாவை அவளுக்கும் அடி இருக்குது. ஏண்டி மவளே, உனக்கு என்ன நெஞ்சு எழுத்து இருக்கணும்? உனக்கு என்ன நெஞ்சு எழுத்து இருக்கணும்? அவன் கூட போயிட்டு என்னாச்சா கிஸ் அடிக்கிறாங்களாம். பயங்கரமாக கிஸ் அடிக்கிறாங்களாம். அப்படியே என்ஜாய். நெஞ்சு எழுத்தமும் உனக்கு உரிப்பனாவா மொத்தத்தையும் உரிச்சிடுவான் அவளுக்கு. இப்போ அவனே அவளை மனம் போக சொல்லி, இந்த டப்பால மனம் போக சொல்லி கமலஹாசன் ஆஃபீஸ்க்கு முதல் டார்கெட்டு நான் சொல்லிட்டேனே. நான் தான் என்ட்ரின்ட்டேன். அடுத்த சிஎம் முதல்வர் மு.க. ஸ்டாலின் கதை ஆகாது. டேய் தொடராதா இருந்தாடா, உங்களுக்கு தில்லுந்தாடா, என்ன தொடுங்கடா. உங்களுக்கு மிரட்டி பார்க்கணும்னு நினச்சிங்களோடா, மிரட்டி பாருங்கடா. டேய் ஆனால் ஒன்று துவம்சமாயிடுவீங்க. போற இடம் தெரியாது, எனக்கு தெரியாது. ஈத்திர மனுஷ புத்தியில் முயற்சி பண்ணீங்களோ, நீங்கள் போற இடம் தெரியாது. உங்கள் எலும்புலாம் வந்துட்டு சுக்குனு ஆகிடும். இப்போ கூப்பிட்டதுக்கு இப்போ வந்து என்ன பண்ணுவான், கமலஹாசன் ஆஃபீஸுக்கு அவன் வரலன்னா அவள் தோலை உடிச்சு விடுவேன். அவள் செத்தாவ அவளை அவளுக்கு எவ்வளோ நெஞ்சு எழுதுருக்கணும். அவங்க ஆத்தாளுக்கு பாரமா லோலாய் எப்படி உமாகிருஷ்ணன் பரமத் வக்கால ஒளி அவதான் இவ வந்துட்டு டேஷ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம். இப்போ என் பொம்பளை த்ரிஷாவை கூட்டின்னு அவளை ஃப்ரெஷ்ஷாக மலம் போக சொல்லி இந்த டப்பாவில் எடுத்துன்னு வருவேன். கமலஹாசன் ஆஃபீஸ்க்கு வருவேன். கமலஹாசன் பொறுக்கி பையன் ஆஃபீஸ்க்கு, உலகநாயகன் பொறுக்கி பையன் ஆஃபீஸ்க்கு வருவேன். வந்துட்டு நான் கண்ணு முன்னாடி என் பொம்பளை அவள் பேண்ட மலத்தை உனக்கு ஊட்டி விடுவான். ஊட்டி விட்டுருவா. அவன் ஊட்டாமல் இருக்க மாட்டான். அவன் தொலைச்சிடுவான். இப்போ துவைச்சி எடுத்துருவேன். ஊட்டி விடுவா. நீ எங்கேயும் ஓடி போகாம நீ பயங்கரமாக பேசியிருக்கல, நீ கூப்பிட்டுருக்கல, நல்லா வந்து நல்லா இருந்துச்சா மலத்தை என் கண்ணு முன்னாடி என் பொம்பளை பிரிச்சா ஊட்டி விடுற மலத்தை, அவள் பேண்ட மலத்தை நீ சாப்பிட்றணும். நீ சாப்பிட்றணும். நீ ஓடி மட்டும் போனியோ உன் எலும்பு அவனே உன் எலும்பு எண்ணுவனாவா பயங்கரமா இருக்கும். தலை பார்த்துருப்பீங்க. யாரு அந்த அஜித்ன்றவன் தலை, அவன்லாம் போலி தலை. உண்மையான தலை நான் தான். வந்துட்டேன் டோய், என்ட்ரி கொடுக்க வந்துட்டேன். இனிமே எங்க ராஜ்யம்தான், நான் தான் ஆட்சி அதிகாரம். இங்க ஆட்சிக்கு பங்கு ஒத்து வராதே. ஒருவர் தான் ஆட்சி. பாஜக தான் ஆட்சி அமைக்கும். அதன் அங்கம் வகிக்கும் கட்சிகள் கூட இருப்பாங்க. யாரெல்லாம் இவன் வேலைக்கே ஆக மாட்டான், இவன் ஒரு லூசு பையன், இவன் வந்து ஒரு மென்டல் ஜென்றாங்களாம் கதையாவது இதெல்லாம் வந்து முகத்தில் கறியை வாங்கி ரெடியாக வச்சுக்கோங்கன்றேன். எப்படி வீட்டில் உங்கள் வீட்டில் கறியை வாங்கி வச்சுக்கோங்க. கறியை அள்ளி அள்ளி நல்லா டெய்லி பூசிப்பீங்க. திமுக துடைத்து எறியப்படும். எப்படி திமுக துடைத்து எறியப்படும். இட் வுட் பி a clean sweep. இந்தியா டுடே கருத்து கணிப்பு உண்மையாகுமா? எப்படி 33% அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளாம், 45% திமுகவாம். திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளாம் மண்ணுக்கு சமானம். எப்படி மண்ணுக்கு சமானம்? மனிதன் போட்ட கணக்கு. இந்தியா டுடே மனிதன் போட்ட கணக்கு. தெய்வீகம்
தன் எல்லையற்ற சக்தியை இந்த மக்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கின்றது. அடுத்த முதலமைச்சர் என்ட்ரி கொடுக்கும்போது 100 இல்ல 11 தலை விழுவோம் அப்படின்னு பேசியிருப்பேன். எப்படி எடுத்து பாருங்க. நான் என்ட்ரி கொடுக்கும்போது 100 இல்ல சினிமா தோத்துடும், 11 தலை விழுவோம். எப்படி 11 தலை விழுவோம். ஏஆர் சூரியன்ற பேரை கேட்டா அவனுக்கு அங்க இருந்த இடத்துல ஆய் வந்துடும். உன்னை கடிக்கிற கடி இருக்க எப்படி பொம்பளை நாயே கிருஷா நாயே இப்படி கிறிஸ்தா அடிக்கிற என்ஜாய் பண்ணிருப்பிய பயங்கரமா உரிச்சிருவேன். இப்ப உரிச்சு தொங்க விட்டுருவேன். வேலைக்கான நாயே பீதிக்குமா பீய நல்லா நோண்டி தின்னதுக்கு பீய நல்லா நோண்டி தின்னதுக்கு மிச்ச தாண்டி நிறைய விட்டுருவோம். இந்த கலா மாஸ்டரும் இந்த பிருந்தா மாஸ்டரும் டான்ஸ் ஆடுவாங்க. எப்படி எங்க டான்ஸ் ஆடுவாங்க? வீட்டுக்குள்ளே டான்ஸ் ஆடுவாங்க. பயங்கரமா அப்படி செப்பு எல்லாம் போடுவாங்க. அப்படி போட்டு 2 பேரும் வீட்டுக்குள்ளே டான்ஸ் ஆடுவாங்க. வெளியிலாம் வாய்ப்பு கிடைக்காது. கிடைச்சது போயிட்டானோ வாய்ப்பு கொடுத்தானோ வாய்ப்பு கொடுத்தவன் தொலைஞ்சான். அதனால கலா மாஸ்டர் முந்தா மாஸ்டரும் பாட்டெல்லாம் பயங்கரமா போட்டு வீட்டுக்குள்ளே பயங்கரமா டான்ஸ் ஆடுவாங்க. த்ரிஷாவுக்கு வேற ரொம்ப ஃப்ரெண்டு வேற முந்தா மாஸ்டர் சிறப்பாக கவனிச்சிருவேன். ஆனா இந்த ஈத்தர் நாய் எல்லார்ட்ட என்ன சொல்லியிருக்கிறா, இவன் ஒரு பைத்தியம் இருக்கு. ஏன்னா பல பேர் கேட்டுக்கிறானுங்க இந்த மாதிரி இப்படி நடிக்கிறதுக்கு அவன் புருஷன்றானேன்னு. அவன் ஒரு பைத்தியங்க. அப்படியே அவன் ஒரு பைத்தியம், அவன் லூஸு. அப்படிதான் அவன் வந்து மேனேஜ் பண்ணி கோடிக்கணக்கான பணத்தை அடிச்சுக்கிட்டான். இப்போ அந்த த்ரிஷா பெத்த உமாக்கு சென்றிருக்கால 2 காது இருக்குல்ல, 2 காதையும் பிடிச்சி நான் தான் அதிகாரம்ல எங்க ஓடுவாவ பிடிச்சி 2 காதையும் பிடிச்சி திரும்பி உட்கார வச்சுட்டு 2 காதையும் நறுக்கிட்டேன். இப்படி 2 காதையும் நறுக்கி விட மாட்டேன். 2 காதையும் ஒரு 4 துண்டு, ஒரு காது 4 துண்டு நறுக்கி காக்கா போட்டுரும். ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிக்கலாங்களா? The real Bacha game begins now. Enjoy. எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. எப்படி சொல்லாதையும் செய்வோம். இவங்கள மாதிரி புள்ளா விட்டுவிட்டு பல ஒரு 500 கோரிக்கைகள்லாம் இது பண்ணிவிட்டு புள்ளா விட மாட்டோம். சொல்றதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம். அதான் சொல்றேனே, பாஷா படம் பார்த்துருப்பீங்களே, டுப்பி அவன் டால்டா டுப்பி புடினா ஓடுருவான். அது இல்லை பாட்ஷா. இந்த பாட்ஷா எப்படி சொல்லுவாரு, ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரின்னு. அது 100 தடவை சொன்னியும் மண்ணு தான் அது. இப்போ நான் சொல்றேன், ஒரு தடவை சொல்லுவேன், சொல்றதை மட்டும்தான் செய்வேன். எப்படி சொல்றதை மட்டும்தான் செய்வான் இந்த பாட்ஷா. உண்மையான பாட்ஷா சொல்லாததையும் செய்வான். தலை பார்த்துருப்பீங்க, யாரு அந்த அஜித்ன்றவன் தலை, அவன்லாம் போலி தலை. உண்மையான தலை நான் தான். வந்துட்டேன் டோய், என்ட்ரி கொடுக்க வந்துட்டேன். இனிமே எங்க ராஜ்யம்தான், நான் தான் ஆட்சி அதிகாரம். இதுல தராஷாம்லாம், அப்புறமா ஜென்ராம், அப்புறமா குணசேகரன், சன் டிவி குணசேகரன், லூசு பையன் உணவு, மென்டல் பையன் எவனோ வருது. நான் தான் சொல்லிட்டேனப்பா, 40 வருஷம் பழந்துன்னு கொட்டை போட்டவங்க 50 வருஷம் பார்த்துருக்கவே மாட்டீங்க. இது பதிவுங்க. இந்த 2 மாதம் தான் இருக்கு, எலெக்ஷன் 2 மாதம் தான் இருக்குது. களவே மாறிடும். எப்படி களவே மாறிடும். இவங்களாம் லூசுன்னு சொல்லிட்டா இருப்பானுங்க. ஆனால் உள்ளுக்குள்ள அள்ளு விடும். எப்படி அள்ளு விடும். எங்க ஒருவேளை வந்தாலும் வந்துடுவானோன்னு நினைப்பேன். ஈத்திர மனுஷன் நினைக்கும், மனுஷ புத்தியை பற்றி நிறைய பேசுவேன் நினைக்கும். ஆனால் ஒன்று, நான் தான் 100 இல்லை 200% நான் தான் அடுத்த ஆட்சி அதிகாரமும். இப்ப சொல்றாங்க கேட்டுக்கோங்க, பாஜக தலைமையில் தான் கூட்டணி ஆட்சி அமையும். எப்படி பாஜக தலைமையில் தான் கூட்டணி ஆட்சி அமையும். முதல்வர் மு.க. ஸ்டாலின் சொல்றது நானும் சொல்றேன். இங்க ஆட்சிக்கு பங்கு ஒத்து வராதே. ஒருவர் தான் ஆட்சி, பாஜக தான் ஆட்சி அமைக்கும். அதன் அங்கம் வகிக்கும் கட்சிகள் கூட இருப்பாங்க. இப்போ வரைக்கும் என்னன்னு, அதிமுக தலைமையில் பாஜக இருக்குல்ல, இல்ல களம் மாறிடும். பாஜக தலைமையில் அதிமுக, அதன் அங்கம் வகிக்கும் கட்சியாக அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள். நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம். அதிகாரத்துக்கு பங்கு கிடையாது. இப்போ பார்த்தா புதிய தமிழகம் கட்சி கிருஷ்ணசாமிலாம், யார் எங்களுக்கு
அதிகாரத்தில் பங்கு கொடுப்பார்களோ அவர்களோடு தான் கூட்டணி அமைப்போம். யார் அமைக்கிறாங்களோ, யார் உங்களுக்கு வந்து அது மாதிரி கொடுக்குறாங்களோ தயவுசெய்து தாராளமாக போங்கன்றேன். நானா தாராளமாக போங்க. நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம், பாஜக தான் ஆட்சி அமைக்க போகுது. இப்போது நாங்களாம் வரமாட்டோம் அப்படின்னா ஓகே, உங்களுடைய விருப்பம், அவ்வளோதான். எல்லாருக்கும் பேராசை தாங்க, எல்லாருக்கும் பேராசை தான். பேராசை பெருநஷ்டம், அவ்வளோதான் சொல்ல முடியும். அப்போ நான் பத்திரிகையாளருக்கு சவால் விடுறேன். சவாலுக்கு ரெடியா? யாரெல்லாம் இவன் வேலைக்கே ஆக மாட்டான், இவன் ஒரு லூசு பையன், இவன் வந்து ஒரு மென்டல் ஜென்றாங்களாம் கதையாவது, இதெல்லாம் வந்து முகத்தில் கறியை வாங்கி ரெடியாக வச்சுக்கோங்கன்றேன். எப்படி உங்கள் வீட்டில் கறியை வாங்கி வச்சுக்கோங்க. கறியை அள்ளி இப்படி நல்லா டெய்லி பூசிப்பீங்க. திமுக துடைத்து எறியப்படும். எப்படி திமுக துடைத்து எறியப்படும். இப்படி கிளீன் ஸ்வீட் மொத்தமாக வாரிட்டு போயிடும். மகளிர் உரிமை தொகை ஒரு மண்ணாங்கடி தொகை ஒன்றும் கதைக்காவது. இந்தியா டுடே கருத்து கணிப்பு உண்மையாகுமா? எப்படி 33% அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளாம், 45% திமுகவாம். திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளாம் மண்ணுக்கு சமானம். எப்படி மண்ணுக்கு சமானம்? மனிதன் போட்ட கணக்கு. இந்தியா டுடே மனிதன் போட்ட கணக்கு. தெய்வீகம் தன் எல்லையற்ற சக்தியை இந்த மக்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கின்றது. மண்ணுக்கு சமானம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், 2026 இவன் தான் ஆட்சி அமைப்பான். பாஜக தலைமையில் இவன் தான் ஆட்சி அமைப்பான். மக்கள் அவனை கொண்டாடுவார்கள். இவன் வருகைக்கு பின் பொறுக்கி பசங்க முள்ள மாறீங்க. சொல்லியிருப்பேன், வீடியோல பேசியிருப்பேன், எடுத்து பாருங்க. அடுத்த முதலமைச்சர் என்ட்ரி கொடுக்கும்போது 100 இல்லை 11 தலை விடுவோம் அப்படின்னு பேசியிருப்பேன். எப்படி எடுத்து பாருங்க. நான் என்ட்ரி கொடுக்கும்போது 100 இல்லை, சினிமா தோத்துடும். 11 தலை விடுவோம். எப்படி 11 தலை விடுவோம். கூடிய சீக்கிரம் என்ட்ரி கொடுத்துருவேன். பேசிட்டே இருக்க மாட்டோம். கூடிய சீக்கிரம் the game begins now, the real hero game begins now. எப்படா 11 தகவலை போன்னு நீங்க கேட்கலாம். என் பொம்பளை த்ரிஷாவை நக்கி பார்த்தவன், அவளை மனம் போக சொல்லி வேண்டி விரும்பி சாப்பிட்டவன், இப்படி பல டிக்கெட் போயிடும். எப்படி 11 டிக்கெட் போயிடும். நான் சொல்லிருப்பேனே, அல்லு விடுமாவா அலறுவானுங்க. எப்படி அலறுவான், அவனும் அலறுவான். ஏஎல் சூரியன்ற பேரை கேட்டா அவனுக்கு அங்கே இருந்த இடத்துல ஆய் வந்துடும். என் பொம்பளை த்ரிஷாவை கூப்பிட்டு இவனுங்க போகலன்னா, இவன் கூப்பிட்டு போகலன்னா என்ன பண்ணுவானுங்க? கோடி கணக்கில் வந்துட்டு இருக்கு வருமானம். போத்தீஸில் ஜிஆர்டியில் வருஷத்துக்கு 3 கோடி 4 கோடி. உடனே ஃபோனை போட்டு அவளுக்கு ஆடை கேன்சல் பண்ணுவாங்க. மிரட்டுவானுங்க, ஆடை கேன்சல் பண்ணுவானுங்க. இப்போ மிரட்டுங்கடா. ரஜினி பொறுக்கி, கமலஹாசன் பொறுக்கி, ரஜினி பொண்டாட்டி புரோக்கர். இவனுக்கெல்லாம் எனக்கு தெரியாதுல்ல. ஒரு பெரம்பு வச்சிருப்பேன் நான் வச்சிருப்பேன். போலீஸ் அடி தான் தோத்துரும். எப்படி போலீஸ் அடி தோத்துரும். கையை நீட்ட சொல்லி வெளுத்துருவேன். வெளுத்துட்டு உங்கள்கிட்ட காமிக்க மாட்டேன்னு நினைக்காதீங்க, வீடியோ எடுத்து போட்டுருவோம். கூடிய சீக்கிரம் கையை நீட்டும் போது அடிக்கும் போது என் பெரம்படி நீங்க பார்த்தது இல்லைல்ல, உழும் போது வாங்கிடணும். ஒரு அடியை வாங்கலன்னா 10 அடி விழுந்துருவாங்க. கை வெளுக்க வெளுத்துருவேன். அந்த வீடியோவை கூடிய சீக்கிரம் கமலஹாசன் பொறுக்கி பையன், ரஜினிகாந்த் பொறுக்கி பையன் பொண்டாட்டி இதில் புரோக்கர் நாயவ லதா ரஜினிகாந்த் இது உளவுத்துறை கண்காட்சியில் வாங்கிடுவா. கையில் வாங்கல வீடியோ எடுத்து போட்டுருவேன். ஏன்டா பொறுக்கி பசங்களா கூப்பிட்டு போகலன்னா ஆடை கேன்சல் பண்ணுடா. கமலஹாசன் பொறுக்கி பையனை. இப்போ கமலஹாசன் பொறுக்கி பையனுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று காத்துட்டு இருக்குது. இதோ இந்த சம்பளம் இந்த சம்பளம் இருக்குல்ல, இந்த சம்பளத்தில் தான் என்ன பண்ணுவேன், என் புள்ள த்ரிஷா இருக்கல, ஆமாம் என் புள்ள த்ரிஷாவை அவளுக்கும் அடி இருக்குது. ஏண்டி மவளே, உனக்கு என்ன நெஞ்சு எழுத்து இருக்கணும்? அவன் கூட போயிட்டு என்னாச்சா கிஸ் அடிக்கிறாங்களாம், பயங்கரமாக கிஸ் அடிக்கிறாங்களாம். அப்படியே என்ஜாய். நெஞ்சு எழுத்தமும் உனக்கு உதிப்பனாவா மொத்தத்தையும் உரிச்சிடுவான் அவளுக்கு. இப்போ அவனே அவளை மனம் போக சொல்லி, இந்த டப்பால மனம் போக சொல்லி கமலஹாசன் அவளுக்கு முதல் டார்கெட்டு. நான் சொல்லிட்டேனே, நான் தான் என்ட்ரின்ட்டேன். அடுத்த சிஎம் முதல்வர் மு க ஸ்டாலின். கதை ஆகாது.
டேய் தொடுறதா இருந்தாடா உங்களுக்கு தில்லுந்தாடா என்ன தொடுங்கடா. உங்களுக்கு மிரட்டி பார்க்கணும்னு நினச்சிங்களோடா மிரட்டி பாருங்கடா. டேய் ஆனால் ஒன்று துவம்சமாயிடுவீங்க. போகிற இடம் தெரியாது, எனக்கு தெரியாது ஈத்திர மனுஷ புத்தியில் முயற்சி பண்ணீங்களோ நீங்கள் போகிற இடம் தெரியாது. உங்கள் எலும்புலாம் வந்துட்டு சுக்குநூறு ஆகிடும். இப்போது கூப்பிட்டதுக்கு இப்போ வந்து என்ன பண்ணுவான் கமலஹாசன் ஆஃபீஸுக்கு என் பிள்ளைய கூப்பிட்டு வருவான். அவன் வரலன்னா அவன் தோலை உடிச்சு விடுவேன். அவள் செத்தாவ நான் அவளை அவளுக்கு எவ்வளோ நெஞ்சு எழுதுருக்கணும். அவங்க ஆத்தாளுக்கு பாரமா லோலாய் எப்படி உமாகிருஷ்ணன் பரமத் வக்கால ஒளி அவதான் இவ வந்துட்டு டேஷ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம். இப்போ என் பொம்பளை திரிஷாவை கூட்டின்னு அவளை ஃப்ரெஷ்ஷாக மலம் போக சொல்லி இந்த டப்பாவில் எடுத்துன்னு வருவேன். கமலஹாசன் ஆஃபீஸ்க்கு வருவேன். கமலஹாசன் பொறுக்கி பையன் ஆஃபீஸ்க்கு, உலகநாயகன் பொறுக்கி பையன் ஆஃபீஸ்க்கு வருவேன். வந்துட்டு நான் கண்ணு முன்னாடி என் பொம்பளை அவள் பேண்ட மலத்தை உனக்கு ஊட்டி விடுவா. ஊட்டி விட்டுருவா. அவன் ஊட்டாமல் இருக்க மாட்டா. அவன் தொலைச்சிடுவான். இப்போ துவைச்சி எடுத்துருவேன். ஊட்டி விடுவா. நீ எங்கேயும் ஓடி போகாம நீ பயங்கரமாக பேசியிருக்கல, நீ கூப்பிட்டுருக்கல, நல்லா வந்து நல்லா இருந்துச்சா மலத்தை என் கண்ணு முன்னாடி என் பொம்பளை திரிச்சா ஊட்டி விடுற மலத்தை அவள் பேண்ட மலத்தை நீ சாப்பிட்றணும். நீ சாப்பிட்றணும். நீ ஓடி மட்டும் போனியோ உன் எலும்ப மவனே உன் எலும்பு எண்ணுவனாவா பயங்கரமா இருக்கும். அடுத்தது அதே மாதிரி ரஜினிகாந்துக்கும் வேண்ட மலத்தை ஊட்டி விடுவா. ரஜினிகாந்த் பொண்டாட்டிக்கும் ஈத்தன நாய்க்கும் ஊட்டி விடுவா. சாப்பிடணும். சாப்பிடல கையை நீட்ட சொல்லி அவனை வீங்க பெரம்பு வச்சு இந்த பெரம்பு காமிச்சு வீடியோ காமிச்சிருவேன். நீங்களாம் நினைக்காதீங்க மக்கள்லாம் வீங்க அடிச்ச வீடியோவை உங்களுக்குலாம் லைவ் டெலிகாஸ்ட் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அவனை அடுத்தது மெகாஸ்டார் சிரஞ்சீவி அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். யாரு திரிஷா மனம்னா ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு பயங்கரமான பொறுக்கி பையன் பிடிக்கணும்னா அவனுக்கு சிரஞ்சீவி மெகாஸ்டார் சிரஞ்சீவியா. அவன் மலத்தை நான் அனுப்புவேன். இல்லை ஊட்டி விடவும் சொல்கிறேன். ஊட்டி விடணுமா சொல்லு கூப்பிட்டு வரேன். ஊட்டி விடுவா. சாப்பிடணும். இல்லை பார்சல் அனுப்புவேன். பார்சல் அனுப்பி அந்த மலத்தை நீ சாப்பிட்ட வீடியோ போட்டுருணும். அதே மாதிரி பாலையா பொறுக்கி பையன் பயங்கரமான மீசெல்லாம் வச்சுருப்பான். பயங்கர மீசெல்லாம் பாலையா பொறுக்கி பையன். நான் தான்டா வந்துட்டேன். விளக்கண்ண பிடுங்க முடியாதுல்ல. ரவுடி அவன் அடியாலாம் வச்சு பிரபாசலாம் அடிப்பானா. என்னடா இப்போ நான் வந்துட்டேன்டா. டேய் ஆந்திராவுக்கு பார்சல் அனுப்புடா பாலையா. கம் டு மை ரூமா. எப்படி எல்லாரும் இரு பெரிய மயிறு இரு கம் டு மை ரூம். இப்போ நீங்க சாப்பிடல அவன் மலத்தை உன் மீசை இருக்குல்ல மீசை பிச்சு சார்லி சாப்பிள் மீசை மாதிரி தூண்டாக்கிடுவேன். எப்படி சார்லி சாப்பிள் மீசை மாதிரி பிடிங்கிடுவேன் எல்லாத்தையும். ரவுடியா நீ பொறுக்கியா நீ அவனை பார்சல் அனுப்புறேன். நீ சாப்பிட்டு வீடியோ அனுப்புவோம். பாலையா பொறுக்கி பையன் கம் டு மை ரூமா. பாலையா பொறுக்கினாயே. ஃபர்ஸ்ட் டார்கெட் இதில் வந்துட்டு கமலஹாசன் பொறுக்கி போய் தான் ஃபர்ஸ்ட் டார்கெட். அடுத்தது ரஜினிகாந்த் தலை இவதான் 2 பேரும் முக்கியமான தலை. அவன் தான் இண்டஸ்ட்ரியில் முக்கியமான தலை. ஆனால் ஒன்று கமலஹாசன் பொறுக்கி பையன் அவனுக்கு என்னதான் அவனுக்கு ஆன்மீகம் இருக்கு இல்லைனாலும் அவன் லெட்டர் போட்ட உடனே அவன் கணிச்சிட்டான். போச்சுரா நம்ம தொலைஞ்சோடான்னு கணிச்சிட்டான். அவன் அங்கேயே அடிச்சிட்டான். நம்மளை கொல்றதுக்குன்னு வந்துட்டான்டா ராட்சசண்டா வந்து அவனுக்கு கிளீனாக அவன் ரஜினி ஃப்ரெண்டு அவனுக்கு அடிச்சிட்டான். எப்பா சாமி கூப்பிடாதுன்ட்டான். ஆனால் ஒன்னே துவைச்சு தொங்க விட்டுருவான்டா. அவனே உன்னை கடிக்கிற கடி இருக்கே எப்படி பொம்பளை நாயே திரிஷா நாயே இப்படி கிறிஸ்தா அடிக்கிற என்ஜாய் பண்ணிருப்பேன். பயங்கரமா உரிச்சிருவேன். இப்போ உரிச்சு தொங்க விட்டுருவேன். வேலைக்கான நாயே பீதிக்குமா பீய நல்லா நோண்டி தின்னதுக்கு பீய நல்லா நோண்டி தின்னதுக்கு மிச்சு தாண்டி நிறைய விட்டுருவோம். அதே போல இந்த டிவிக்கு விஜய் இவன் முதலமைச்சராக போறேன்னு கனவு கண்டுட்டு இருக்கான்ல அவனை பற்றி போட்டேன். கமலுக்கு அப்பயே போட்டேன். நீங்களாம் வீடியோலாம் ப்ரீவியஸாக எடுக்கலாம் எடுத்து பார்த்துக்கோங்க. தாவேகா விஜய் தலைதறிக்கு விடுவான்னு போட்டேன். இப்போ என் பொம்பளை கூட்டு போனதுக்கு நான் தானே ஆட்சி அதிகாரம். நான் தான் கன்ஃபார்ம். இது ஏவானாலும் மாற்ற முடியாது. அவன் கையை நீட்ட சொல்லி எங்கே ஓடுவான்? அவன் எந்த உலகத்துக்கு ஓடுவான்? கையை நீட்ட சொல்லி உமாகிருஷ்ணன் இருக்கா பாருங்க. அந்த எப்படி பரம லோலாயி அவளால் பல டிக்கெட் போயிடும். கழுவி ஊத்திட்டு இருக்கானுங்க. இப்போ அந்த டிவிக்கு விஜய் இதை பணம் கொடுத்துருப்பான் போல இருக்கு கோவா கூட்டு போறதுக்கு. அப்படியே காட்டுறாரு. அப்படியே பின்னாடி பிடிச்சிக்கணும். அப்படியே இப்போ இந்த அதிகாரத்துக்கு வர போறவன் அவன் கையை நீட்ட சொல்லி பெரம்புல வச்சிருக்கான். பெரம்பு வச்சு வெளுத்து விடுவேன். வெளுத்து விடுவேன். டிவிக்கு விஜய் அனில்ஸ் எல்லாம் பார்த்து நொந்து போயிடுவானுங்க.
எப்படி என் பொண்டாட்டிய கூட்டு போறியா நீ? கூட்டு போயிடுவ, வெளுக்கிற வெளில கையை வெளுக்க சொல்லி நீட்ட சொல்லி வெளுத்து விடுவேன். அதனால த்ரிஷாவை நக்கி பார்க்கணும்னு நினைச்சவன், நக்கி பார்த்தவன், மலம் போகணும்னு நினைச்சவன், அவன் மலத்தை சாப்பிடணும்னு நாயா அலைஞ்சவன், போக சொல்லி இந்த ரஜினி பொறிக்க பையெல்லாம் வேண்டி விரும்பி சாப்பிட்டவன்லாம் நம்ம என்ட்ரி கொடுக்கும்போது நான் தான் என்ட்ரி கொடுக்க போகிறேன். படத்தில் கூட பார்த்துக்க மாட்டீங்க. பன்னூறு டிக்கெட்டு லக 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 போயிடும். போகலன்னா ஒரு வழி ஆகிடுவானுங்க. அதே போல் கலா மாஸ்டரும் பிருந்தா மாஸ்டரும். கலா மாஸ்டர் உங்களாம் தெரியும், பெரிய புரோக்கர். அவ பெரிய புரோக்கர், செம புரோக்கர், ரஜினிகாந்துக்கு ரொம்ப க்ளோஸ். இந்த கலா மாஸ்டரும் அந்த பிருந்தா மாஸ்டரும் டான்ஸ் ஆடுவாங்க. எப்படி எங்கே டான்ஸ் ஆடுவாங்க? வீட்டுக்குள்ளே டான்ஸ் ஆடுவாங்க. பயங்கரமா அப்படி ஸ்டெப்புலாம் போடுவாங்க. அப்படி போட்டு 2 பேரும் வீட்டுக்குள்ளே டான்ஸ் ஆடுவாங்க. வெளியிலலாம் வாய்ப்பு கிடைக்காது. வாய்ப்பு கிடைக்காது. கிடைச்சது போயிட்டானோ, வாய்ப்பு கொடுத்தானோ, வாய்ப்பு கொடுத்தவன் தொலைஞ்சான். அதனால கலா மாஸ்டரும் பிருந்தா மாஸ்டரும் பாட்டெலாம் பயங்கரமாக போட்டு வீட்டுக்குள்ளே பயங்கரமாக டான்ஸ் ஆடுவாங்க. த்ரிஷாவுக்கு வேற ரொம்ப ஃப்ரெண்டு வேறு பிருந்தா மாஸ்டர். சிறப்பாக கவனிச்சிருவேன். பயங்கரமாக அப்படியே முகம்லாம் நெஞ்சிட்டு அப்படியே போவோம். அட்டி வாங்குற அடி இருக்குது பிருந்தா மாஸ்டர். வீட்டுக்குள்ளே டான்ஸு பயங்கரமாக இருக்கும். எல்லாம் பார்த்து கொண்டாடுங்க. இப்போது உண்மையாக சொல்லணும்னா இந்த பொண்ணு த்ரிஷா உண்மையிலே நல்ல பொண்ணு தான். அதாவது ரொம்ப எனக்கு பைத்தியம் அப்படிலாம் சொல்லுவானுங்க. உண்மையிலே என் புள்ள அது ரொம்ப நல்ல பொண்ணு தான். ஆனால் ஈத்திரன் நாய் இருக்கால, அவள் என்னை முன்னாடியே கூப்பிட சொல்லிட்டான். உங்களுக்குலாம் தெரியாது, 3 வருஷம் முன்னாடியே நான் அவளுக்கு மெசேஜ் என்ன போட்டேன், நான் என் புள்ள நடிக்கிறது எனக்கு பிடிக்கல, தொடக்கூடாது அப்படின்னு போட்டேன். ஏன்னா தெரில எனக்கு முன்னாடி. ஆனால் இந்த ஈத்திரன் நாய் எல்லார்ட்டும் என்ன சொல்லியிருக்கா, அவன் ஒரு பைத்தியம் இருக்கு. ஏன்னா பல பேர் கேட்டுருக்கானுங்க, இது மாதிரி இப்படி நடிக்கிறதுக்கு அவன் புருஷன்றானேன்னு. அவன் ஒரு பைத்தியங்க. அப்படியே அவன் ஒரு பைத்தியம், அவன் லூஸு. அப்படிதான் அவன் வந்து மேனேஜ் பண்ணி கோடிக்கணக்கான பணத்தை அடிச்சுவிட்டான். இப்போ அந்த த்ரிஷா பெத்த உமாகிருஷ்ணன் இருக்கால, 2 காது இருக்குல்ல, 2 காதையும் பிடிச்சி, நான் தான் அதிகாரம்ல, எங்கே ஓடுவாவ பிடிச்சி 2 காதையும் பிடிச்சி திரும்பி உட்கார வச்சுட்டு 2 காதையும் நறுக்கிடுவேன். இப்படி 2 காதையும் நறுக்கி விட மாட்டேன். 2 காதையும் ஒரு 4 துண்டு, ஒரு காது 4 துண்டு நறுக்கி காக்கா போட்டுருவோம். இப்படி காக்கா போட்டுருவோம். சிறப்பாக இருக்கும். பனிஷ்மெண்ட்டே சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு எல்லாம் வீடியோ வரும், காத்துட்ருங்க. சொல்கிறதோடு நிற்க மாட்டேன். ஏழு சூடியான்றவன் சொல்கிறதையும் செய்வேன். என்ன சொல்லியிருக்கேன், நான் ஒரு தடவை சொன்னால் ஒரே தடவை சொல்லுவேன். சொல்கிறதையும் செய்வேன், சொல்லாதையும் செய்வேன். கண்டிப்பாக காத்துட்ருங்க. அவளை மரணம் மாற்று. உட்காரவே மாட்டா. அவள் எப்படி 1 மாதத்துக்கு அவள் பம்பு பின்னாடி இருக்குல்ல, உட்காரவே மாட்டா. வெளுத்து கட்டுருவேன். மொத்தமாக என் பிள்ளைய டேஷ் ஆகினதுக்கு, த்ரிஷாவை டேஷ் ஆகினதுக்கு அவளும் வாங்கிடுவா. நெஞ்செழுத்த முடிச்சவ போறால, போய் படிக்கிறா, என்ஜாய் பண்ணியா, தொலைச்சு கட்டிடுவேன். அவங்க அம்மா உட்கார மாட்டா. 1 மாதத்துக்கு அவள் பம்பு உட்காராது. கிழிச்சு தனியாக விட்டுருவேன். முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களே, நானே கேட்குறேன், அவ்வளோ கொடுக்குறீங்களா, 5000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, எல்லாம் ஓகே. எங்கேன்னு கொடுக்க போகிறீங்க? இந்த 10 ரூபா டாஸ்மாக் கொள்ளை, பகல் கொள்ளை அடிக்கிறீங்களே, எந்த மாநிலத்திலும் அடிக்காத கொள்ளை அடிக்கிறீங்களே. குவார்ட்டருக்கு 10 ரூபா, ஒரு ஃபுல்லுக்கு 40 ரூபா. அதுக்கு ஏதாவது நீங்கள் கொடுக்குற தொகை எல்லாமே டாஸ்மாக் தான் போகுது. எப்படி அவன் பிடிங்கிட்டு போகிறான். இங்கே விட்டதை அங்கே பிடிச்சிட போகிறீங்க. உண்மையாக சொன்னால் இங்கே விட்டதை டாஸ்மாகில் பிடிச்சிட போகிறாரு. எந்த மாநிலத்திலாவது 10 ரூபா கொள்ளடிக்கிறாங்களா குவார்ட்டருக்கு? ஒரு குவார்ட்டருக்கு 10 ரூபானா ஒரு ஃபுல்லுக்கு 40 ரூபா. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ வருமானம் வந்துட்டு இருக்கு? அப்போது இவர்கள்லாம் என்ன சொல்கிறது, எங்கேயோ விட்டு எங்கேயோ ஒரு 5000 ரூபா கொடுத்துட்டு, இவங்கெல்லாம் மகளிர், மக்களே, பெண்களே, உங்கள் குடும்பம் குட்டி நல்லா இருக்கணும்னு தான் நான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன். இவனுங்களுக்கு ஆட்சிக்கு ஜென்மத்துக்கு வரமாட்டானுங்க. குட் பை தான். இங்கே கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அங்கே அடிச்சிருவானுங்க கொள்ளைய. அங்கே உங்கள் புருஷன் பிடிக்கிட்டு போயிடுவான், முடிஞ்சு போச்சு. அங்கே 10 ரூபா கொள்ளை. அதை பற்றி முதல்வர் மு க ஸ்டாலின் வாயே திறக்க மாட்டார். பகல் கொள்ளை எந்த மாநிலத்திலும் இதை மாதிரி நடைபெறவில்லை. ஆனால் வாயவே திறக்க மாட்டார். தயவு செஞ்சு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களே, இந்த வருங்கால முதல்வர் ஏஎல் சூர்யா, இந்த பொடி பையனுக்கு பதில் சொல்லுங்கள். என்ன கதை இது? ஏன் கொள்ளை? எம்ஆர்பி 140 போட்டால் தானே வாங்கணும். இனிமே எங்கள் ஆட்சியின் அதிகாரத்தில் எம்ஆர்பியில் என்ன இருக்கோ அந்த தொகை தான் வாங்கப்படும். இது வரைக்கும் ப்ரீவியஸாக இருந்தவங்களும் பண்ணலாத. ப்ரீவியஸாக நான் பேரை சொல்ல விரும்பல, அவங்க ஆட்சியில் நடக்கலை, அவங்களும் பண்ணாங்க. ஆனால் ஒன்று, வருங்காலத்தில் என்ன எம்ஆர்பியில் போட்டிருக்கோமோ அந்த பணம் தான் பெற்றுக்கொள்ளப்படும். இப்போது ரங்கராஜ் பாண்டேன்ற ஒரு பத்திரிகையாளர், அப்புறம் ரவீந்திரன் துரைசாமி, இவர்களெல்லாம் பற்றி ரொம்ப நல்லவர்கள் நினச்சேன். ஓப்பனாக சொல்லணும்னா ரொம்ப மரியாதை வச்சு நான் ஒரு படித்த மெத்த ஒரு அறிவாளின்னு நினச்சேன். ஆனால் ஒன்று, இவங்க ஈத்திர பசங்க தாங்க.
ஞான நிலையில் கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாம், த்ரிஷா ஒன்றுமே சொல்ல வேணாம், த்ரிஷா அம்மா ஒன்றுமே சொல்ல வேணாம். எவன் வந்துட்டுலாம் அவன் பீயை வாங்கி தின்றுருக்காளோ, அவன் பேண்டிருக்கா, என் பேண்ட பீயவன் தின்றுருக்கானோ எல்லாத்தையும் எனக்கு சொல்லவே வேணாம். அதே மாதிரி தான் ரங்கராஜ் பாண்டியெல்லாம் ஒருத்தட்ட பணத்தை வாங்கி விட்டு, என் பேரை சொல்ல விரும்பல, நான் பேரை சொல்ல விரும்பல, ரவீந்திரன் துரைசாமிலாம் ஒருத்தட்ட பேரை ஒருத்தட்ட பணத்தை வாங்கிவிட்டு கம்ப்ளீட் மார்க்கெட்டிங். அந்த மனுஷனை முதலமைச்சர் வேட்பாளர் ஆக்குறதுக்கு கம்ப்ளீட் மார்க்கெட்டிங். ஒன்று சொல்கிறேன், ரங்கராஜ் பாண்டேக்கும் ரவீந்திர துரைசாமி மற்றும் டெல்லி ராஜகோபால் போன்ற பத்திரிகைகளும் நான் என்ன சொல்கிறேன்னா, இதில் சில பேர் நல்லவங்களும் இருக்காங்க. எது சொல்கிறது, உயர்ந்த பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாவாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான். நீங்கள் என்ன சொம்பாச்சாலும் அவங்கள்ட்ட வாங்கின காசுக்கு நீங்கள் நாயாக குறைச்சாலும் அது ஒன்றும் ஆகாது. அவர் ஒன்றும் ஆக மாட்டார். அவர் அரசியல் விட்டே காணாமல் போயிடுவார். நான் நிதர்சனமான உண்மையை மட்டும் தான் பேசுவேன். நீங்களாம் மகா கேவலம் போட போகிறீங்க. எப்படி ஓடுவானுங்க இந்த பத்திரிகையாளர்கள் நிறைய பேர், ஜென்ராமு தராசாம்லாம் இல்லை பேசுறதை பார்த்துட்டு எல்லாம் ஆகாது சிரிச்சுவோம், நல்லா சிரிப்பு போய் பதிவு போய் 2 மாதம் 40 வருஷம் அனுபவம் நான் பார்த்ததே இல்லை. நான் சொல்லிட்டேனே, நீ பார்த்துருக்க மாட்டேன்ட்டேன்ல, நான் தான் புதுசாக வரப்போறேன்ட்டேனே. நான் தான் கிழிக்க முடியாது, கிழிச்சு நாரா கிழிச்சு திமுகவை கூட்டணி கட்சியில நாரா கிழிச்சு தூக்கி உரமா போட்டுருவேன், தூக்கி துவம்சமா தூக்கி போட்டுருவேன். ஒரு மண்ணுக்கு ஆகாது. நீ சிரி, நல்லா சிரி, மக்கள்லாம் உன்னை பார்த்து சிரிப்பாங்க. நீ கறி எடுத்து உனக்கு வீட்டில் வாங்கி வச்சுக்கோ. நீ 2026 தேர்தலில் நீ கறியை வாங்கி வச்சுக்கோ. நீ பார்த்து தியானமும் கறி எடுத்து பூசிப்ப. ஓடுவானுங்க, எல்லாம் திருத்த முடியாது, ஓடுவானுங்க. அதுல வேற ரஜினிகாந்த் பொண்ணு சௌந்தர்யா ரஜினிகாந்த் வித் லவ்னு ஒரு படம் இப்போ வெளியிட்டது. படம் மண்ணுக்கு போயிடுச்சு போல இருக்குதே, ஒன்னும் கதைக்கு ஆகல போல இருக்குதே, வெட்டி வேஸ்ட் போல இருக்குது. அதான் கர்மாங்கிறது. அப்புறம் ரஜினி 2 பொண்ணையும் நான் ரொம்ப கேட்டேன்னு சொல்லு, என்ன 2 பொண்ணையும் ரொம்ப விசாரிச்சேன்னு சொல்லு. நீ தான் பயங்கரமான பொம்பளை பொறிக்காச்சுல, எல்லாம் ஒரு பொம்பளையும் விட மாட்டேன்ல, எல்லாரும் வெடிக்க சொல்லு, காலை வெடிக்க சொல்லுவல. 2 பொம்பளையும் நான் கேட்டேன்னு சொல்றான். வேலைக்கண்ண பார்க்கட்டும் மக்கள்லாம். நான் சொல்லிட்டேனே, இந்தியா டுடே கருத்து கணிப்பு மண்ணுக்கு சமானம், ஒரு மசுரும் ஆகாது. மனிதன் போட்ட கணக்கு, தெய்வம் போட்ட கணக்கு நீங்கள் பார்த்துருவீங்க. இதில் எனக்கு பத்திரிகையாளர் மணி மேலே கொஞ்சம் எனக்கு மரியாதை உண்டுங்க. அதாவது என்ன சொல்லுவேன் ஆங்கிலத்தில், he has got the spine to talk about justice. ஓரளவுக்கு ஏதோ தெரில, ஏதோ ஏன்னா எனக்கு வந்துடும். அவர் ஒரு நியாய தர்மத்தோடு பேசக்கூடியவர். ஒரு எப்படி சொல்கிறது, இந்த பக்கம் அந்த பக்கம் இல்லாமல் நியாய தர்மத்தோடு பேசக்கூடிய எனக்கு மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் மணின்னுவேன். இவர்கள் நான் மிக மிக முக்கியமான இடத்துல, முதலான இடத்துல நான் மணி அவர்களை வச்சிருக்கிறேன். இப்போ மௌனம் பேசியது ரீரிலீஸ் பண்ணிட்டாங்களாம். ஏய் யுவாகிருஷ்ணன் பரமா, இப்போ என்ன பண்ற, அவங்க அமீருக்கு போனை போடு, அந்த மௌனம் பேசிய ப்ரொடியூசருக்கு போனை போடு, ஈத்தர நாயே போனை போட்டு, என் மாப்பிள்ள உங்களை ரொம்ப விசாரிச்சான்னு கேட்டான். என் மாப்பிள்ள உங்களை ரொம்ப கேட்டாரு. அமீர் படிக்கிட்டு ஃபோன் பண்ணு, என் மாப்பிள்ள ரொம்ப கேட்டாரு. த்ரிஷா மேடம் பிடிக்கும்ல, அவனுக்கு சாப்பிட்டேல, அவன் ப்ரொடியூசருக்கு ஃபோன் போட்டு ஏய் நீ தான் சாப்பிட்டேடா, 20 வருஷம் முன்னாடி சாப்பிட்டுருப்பல மலம், த்ரிஷா மலம். என் மாப்பிள்ள கேட்டாரு, உன் கை காலெல்லாம் சுகமா இருக்கான்னு கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ஃபோனை வச்சுரு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். இப்போ நாங்கள் 2 பேரும் த்ரிஷாவும் நானும் சேராமல் இருக்கிறதுக்கு காரணமே இந்த ஈத்தர நாய், மோசமான நாய் உமாகிருஷ்ணன் தான். பல பேர்கிட்ட நான் என்ன பைத்தியம்னு சொல்லியிருக்கிறா. இப்போ இந்த பைத்தியம் தான் பல பேரை ஒரு வழி ஆக்க போகிறேன். ஒன்றுமே இல்லை, த்ரிஷாட்ட நான் என்ன சொல்லுவேன், நீ அடி வாங்குறடி, நீ வாங்குவ, எல்லாம் நன்மைக்கு, எல்லாம் வாங்கிக்கோ. அவளை உன் அம்மா இருக்கால, ஈத்தர லோடாயி கல, எங்கடி ஓட போறாவ, நீ கேட்டுட்ட பல வாட்டி, நான் அவரை பார்க்கணும் கூப்பிடுன்னு சொல்லிட்ட, நீ எங்கடி போறாவ, இது ஈத்தர நாயவ எச்சகலை பண்ணியவ, நான் தாண்டி அதிகாரம், எங்கடி ஓட போறா, யாழை விட்டு அவ 2 காதையும் பிடிச்சி சேர்த்து அப்படியே தூக்கின்னு வாங்கடா. 2 காதையும் தரன்னு பிடிச்சி தூக்கின்னு வந்து முன்னாடி உட்கார வைப்பானுங்க. நான் தாண்டி அதிகாரம், இவன் என்ன கெஞ்சுற வருவேன், எங்கடி ஓட போறான் லோடாயி உமாகிருஷ்ணன். 2 காதையும் பிடிச்சி உட்கார வச்சிட்ட பிறகு அவன் 2 காதையும் நறுக்கிடுவேன். முதல்ல 2 காதையும் நறுக்கிடுவேன். எங்கடி ஓட போற நீ நாயே, உமாகிருஷ்ணன் நாயே, ஏச்சக்கல நாயே. இப்போ சொல்கிறேன், எல்லாம் கேட்டுக்கோங்க. நீ ஆத்திரம் அடங்கணும்னா த்ரிஷான்ற அந்த நெஞ்செழுத்த முடிச்ச உங்கள் அம்மா அமைச்சாலும் சரி, எவ்வளோ அமைச்சிருந்தாலும் சரி,
போனா பாரு இந்த கமலஹாசன்கிட்ட திமிர் எடுத்து போனான்ல, அதற்கு பனிஷ்மெண்ட்டா எவனுமே அவளோட விளம்பரத்தை ஜிஆர்டினா முக்கியமாக விளம்பரத்தில் எங்கேயும் யூடியூப்லேயோ பேனர்லேயோ எங்கேயுமே நான் பார்க்கக்கூடாதுரா. நான் பார்க்கக்கூடாது, சர்வ வெறியில் இருக்கேன். எனக்கு அப்போ தான் ஆத்திரம் அடங்கும். அவனை அவன் போறா பாரு இந்த தக் லைஃப் படத்துக்கு கிஸ் அடிக்கிறாளா போறா பாரு, அப்போ தான் ஆத்திரம் அடங்கும். வெறியும் கமலா கிழிச்சு பள்ளெல்லாம் புடுங்கி தனித்தனியாக எடுத்துருவேன். எவனும் அவன் விளம்பரத்தை போடக்கூடாதுடா நாய்ங்களா. இன்னாது ஏதாவது ஐஸ்கிரீம் ஏதோ ஐஸ்கிரீம் விட போகிறோம், எந்த நாதாரி விளம்பரத்துலையும் அந்த திரிஷாவை நான் பார்க்கக்கூடாதுரா. அப்போ தானே ஆத்திரானும். அவள் வீட்டில் பொட்டி பாம்பாக கிடப்பாடா, அவளை கிழிச்சு தோலை தூரம் ஊசி தொங்க விட போகிறேன். சொல்லிட்டேன், மரியாதை சொல்லிட்டேன், நான் தான் அதிகாரம். மவனை அதை மீறி போட்டிங்களோ மவனை உன் கம்பெனியா தொலைச்சிருவேன், எனக்கு தெரியாது சொல்லிட்டேன். எவனுமே கிழிச்சு தூரத்துக்கு போடு. யூடியூப்லேயோ விளம்பரத்துலையோ டிவிலையோ நம்ம பார்க்கக்கூடாது, அந்த திரிஷா பார்க்கக்கூடாது. இப்போ சுட சுட வந்த சில செய்திகளை பார்ப்போம். இப்போ இதை பார்த்துட்டு கடைசியில் நான் என்ன சொல்கிறேன்னு கொஞ்சம் வேடிக்கை பாருங்க. கூட்டணிக்கு வந்தால் வரட்டும், வராவிட்டால் போகட்டும். யாரு? காங்கிரஸ் மீது அமைச்சர் ராஜகண்ணப்பன் காட்டம். இந்த அளவுக்கு போயிடுச்சா? வந்தால் வாங்கடா, வராட்டி போங்கடான்றாரு. வந்து உங்களால் ஒன்றும் தராதுங்கிறார். ரைட்டு, ஓகே, ஃபைன். அடுத்தது இவர்தான் முக்கியமாக. டே வெங்கட் பிரபு, என்னடா மலர்ந்தீங்கடா திரிஷாட்ட பண்ணுவானுங்க பயங்கரம் சோக்காளிங்க. டே மோனை பிரேம்ஜி கிமிச்செல்லாம் மோனை வந்துட்டு நடக்கவே மாட்டீங்க. இப்போது மோனை துபாய் ரேஸில் இவன் மங்காத்தா டைரக்டர் வேறு இல்லாமல் வந்து சினிமா பற்றி தெரியாத உங்களுக்கு பயங்கரமான டைரக்டருவேன். துபாய் ரேஸில் களத்தில் கார் பந்தய பயிற்சியில் ஈடுபட்டிருக்கும் நடிகர் அஜித்குமாரை இயக்குனர் வெங்கட் பிரபு சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது புதிய கதை விவாதமும் நடந்ததாக தகவல். கதை விவாதம் நடந்துதான்? ஐயோ, கதையெல்லாம் பேசுவானுங்க. எல்லாம் பேசுங்கடா, பேசி வீட்டில் எடுங்க. உன் வீட்டில் எடு, இல்லை அவன் வீட்டில் எடுப்பான். அந்த தலைன்னு இருக்கான்ல, தலை அந்த பொட்டை பையன் வந்து என் மூளை தொட்டவன், அவன் வீட்டில் எடுங்க. உனக்கு ஒரு கதையும் ஆகாது இப்போ. அவ்வளோதான். வெங்கட் பிரபுவா, நீ பேசுகிறா, நீ பேசு. நீ அவனை நீயே படம் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். அது கதை வந்து பார்ப்போம். அடுத்தது இவர் ஆட்சியில் பங்கு என்ற கொள்கை முடிவை எடுக்கவில்லை. வீரபாண்டியன் பேட்டி. ஆனால் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் கேட்போம். எல்லாம் ஆசை தான். ஆசை பூசை அப்பள வடை, ஒன்றும் ஆகாது. எல்லாம் கேளுங்க. அடுத்தது திமுக மட்டுமல்ல, காங்கிரசும் ஆட்சியில் பங்கு தரவில்லை. முதல் சட்டசபை தேர்தல் சொல்லும் வரலாறு. இவங்க மட்டும் பங்கு கேட்குறாங்க. இப்போது காங்கிரஸ், திமுக மட்டும் இல்லை, காங்கிரஸும் ஆட்சியில் பங்கு தரலையாம். நீங்கள் பலமாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒன்றுமே கேட்க வேணாம், தன்னால் கொடுப்பாங்க. இல்லைனா விட்டுட்டு இந்த தேமுதிக மாதிரி நாங்கள் ஆட்சி அமைப்போம், நாங்கள் சரியான கூட்டணி இருந்தாலும் ஆட்சி அமைப்போம், மண்ணாங்கட்டி கிழிப்போம், அதெல்லாம் இல்லை, ரோட்டுக்கு போயிடுவீங்க. அப்படியே பேசிட்டே இருந்தீங்கன்னா இந்த புதிய தமிழகம் கட்சியெலாம் கிருஷ்ணசாமிலாம் அப்படியே நாங்கள் கூட்டணி ஆட்சி, யார் ஆட்சியில் அதிகாரத்துக்கு பங்கு தராங்களோ அப்படி ரொம்ப கனவு கொட்டே இருந்தீங்களோ ஒன்றுமே ஆகாது. அடுத்தது காலம் வேறு மாதிரி இருக்கும். ஓரமாக தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் அவ்வளோதான் நட்டாத்திலிருந்து வேடிக்கை பார்க்க வேண்டியதான். கூட்டணி ஆட்சி சரி வராது என்று முதலமைச்சர் கூறிய நிலையில் ராகுல் காந்தியுடன் பிரவீன் சக்கரவர்த்தி சந்திப்பு. முயற்சி பண்ணுவாங்களே, பண்ணிட்டோம். இவர் என்ன சொல்கிறது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. விஜயால் மட்டுமே திமுகவை வீழ்த்த முடியும். பாவம், என்ன சொல்கிறது, 40 வருஷம் இருந்துவிட்டு அதிமுகவில் இருந்துவிட்டு செங்கோட்டையன் வந்து சொல்கிற பேச்சை பாருங்களேன், காமெடியாக போகுதுங்க. என்னதான் சொல்கிறதோ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. போங்கடா, காமெடி பேச தான் சொல்கிறது தோணுது, வேறு எதுவும் சொல்கிறது இல்லை. அடுத்தது கூட்டணி ஆட்சி பற்றி முதலமைச்சர் பேசியது அவரது சொந்த கருத்து. ஐயோ, அவர் சொந்த கருத்தாம. ஜோதிமணி எம்பியா, வேலையே இருக்காதுங்க, இல்லை பேசிட்டே இருங்க. உங்களுக்கு கூட்டணி ஆட்சிக்கு அதிகாரம் நீங்கள் வந்தால் தானே ஜெயிச்சா தானே நீங்கள் கேட்பீங்க. ஒரு வேலையே இருக்காது உங்களுக்கு. முன்னாடியே சோரம் போய் விடுவார்கள். திமுக முன்னாடியே சோரம் போய்விடுன்றது இவங்களாம் பக்கவாக தெரிஞ்சிடும். ஒன்றும் ஆகாது, பேசினா இருக்க வேண்டியதான், கனவு கண்டே இருக்க வேண்டியதான். அடுத்தது திமுக காங்கிரஸ் கூட்டணி இணக்கமாக உள்ளது. ஆட்சியில் பங்கு தமிழகத்துக்கு சரி வராது. குழப்பத்தை ஏற்படுத்த சிலர் சதி செய்கிறார்கள். இப்போ முன்னே ஒன்று சொல்லிக்கிறாங்க, இவங்க திமுக காங்கிரஸ் கூட்டணி பிளவு படுவான்னு எதிர்பார்த்துட்டே இருக்காங்களே. ஞானி நான் சொல்கிறேன், பிளவுலாம் படாதுங்க. பிளவு படவே படாது, ஜென்மத்துக்கும் படாது. ஆனால் ஒன்று தேராதுன்றது அவங்களுக்கே தெரிஞ்சிடும், துடை தெரியப்படும். நான் முன்கூட்டியே சொல்லியிருக்கேன், இவர் தான் முதலமைச்சராக வரப்போறாருன்னு மக்கள் தீர்மானித்து விடுவார்கள். நீ வீடியோனா எடுத்து பாருங்க, முன்கூட்டியே தெரிஞ்சிடும் மக்களுக்கு இவன் தான் வரப்போறான்றது. மெஜாரிட்டி மொத்தமாக இட் வில் பி எ க்ளீன் ஸ்வீப். மொத்த ஓட்டையும் அள்ளிடுவேன், மொத்தமாக ஆடிட்டு போயிடுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். இப்போ ஜாதகம் பார்க்குறவங்க நான் என்ன சொல்லுவேன்னா, கருங்காலி மாலை அண்ட் கருங்காலி பிரேஸ்லெட் இதெல்லாம் நீங்கள் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் வேணும், ஒரு லைஃப்பில் நிறைய பண வரவு வரணும், நான் எதை தொட்டு கொடுக்குறேனோ சுபிக்ஷம் தொலங்காதவனும் தொலங்கிடுவானுங்க, நான் தொட்டாவே தொலங்கிடுவானுங்க. ஸோ நான் பிரார்த்தனை பண்ணி அந்த இதை கொடுத்துட்டு இருக்கேன், அந்த மாலையும் பிரேஸ்லெட்டும். அது கொஞ்சம் காஸ்ட்லி தான், அது வெளியில கம்பேர் பண்ணும்போது அது காஸ்ட்லி. பட் ஆனால் பவித்திரமான ஒரு இடத்துல வாங்கி அதை பூஜை பண்ணி நான் பிரார்த்தனை பண்ணி தான் கொடுக்கறது. விருப்பமாக இருக்கவங்க இந்த வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு அந்த மாலை பிரேஸ்லெட்டை வாங்கிக்கலாம். இதை போன்று மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏஎல் சூர்யா. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்வை ஒளிரச் செய்து பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்களை அபரிமிதங்களாக பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.